அண்மைச் செய்தி. சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ரகுபதி. வணக்கம், விவரங்களை பகிரலாம். வணக்கம். தூய்மை பணியாளர்களை தனியார் வசம் ஒப்படைப்பதை எதிர்த்து சென்னை மாநகராட்சியில் உள்ள ராயபுரம், திருவிக நகர் 5 மற்றும் 6 மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு வடிவங்களில் அந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஓமந்தூரார் மருத்துவமனை அருகில் உள்ள தலைமையர் சிலை அருகில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வந்த தூய்மை பணியாளர்களை உடனடியாக காவல்துறையினர் கண்டறிந்து அந்த கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிலரை கைது செய்வதை அறிந்த தூய்மை பணியாளர்கள் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை முன்பே சாலை மறியலில் உடனே ஈடுபட்டதால் அந்த இடமே தற்பொழுது பரபரப்பாகிவிட்டது. தற்பொழுது இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசலும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுவாக சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த பேருந்து நிறுத்தம் அருகிலேயே அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த வழியாக செல்லக்கூடிய கார், பைக், கனரக வாகனங்கள், பேருந்துகள் என அனைத்துமே சாலையில் நின்றவாறு இருப்பதால் பெரும் போக்குவரத்து நெரிசலானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை ரிப்பன் மாளிகை அலுவலகம் வாயிலில் அந்த போராட்டமானது தொடங்கிய நிலையில் தொடர்ந்து இந்த 100 நாட்களுக்கு மேல் அந்த போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் கையில் எடுத்து வருகிறார்கள். சொல்ல வேண்டும் என்றால் சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் இந்த 100க்கும் மேற்பட்டோர் அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைப்பதற்காக சென்ற நேரத்தில் இங்கொரு புறம், அதாவது அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஓமந்தூரார் மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது அந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாலை மறியலில் ஈடுபட்ட அந்த தூய்மை பணியாளர்களை தற்பொழுது அந்த போலீசார் காவல் வாகனத்தில் ஏற்றி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்களை தூய்மை பணியாளர்கள் பல்வேறு இடங்களில் செய்து கொண்டு வருகிறார்கள். எங்களுக்கு தனியார் மயமிருந்து ஒப்படைப்பதை தவிர்த்து எங்களுக்கு பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் சாகும் வரை நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை தற்போது எடுத்து வருகிறார்கள். எங்களுக்கு போராடுவதற்கு கூட அனுமதி சரியாக கிடைப்பதில்லை. அதே போல் இன்னும் ஒருவர் கூட எங்களிடம் என்ன குறை என்று யாருமே அரசு சார்பில் இன்னும் கேட்கப்படவில்லை என்றுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டானது முதன்மையாக வைக்கப்படுகிறது. இருந்த போதிலும் ஆங்காங்கே இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதால் போலீசார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்பொழுது இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை ஒவ்வொன்றாக கைது செய்யக்கூடிய அந்த காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.